இன்றைக்கி எந்த வண்டி ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த வண்டியில் வந்து ஒரு ஹைட்ராலிக் ரிலீஸ் பேரிங் ஃபெயிலியர் ஒர்க் தான் பண்ணுறோம். இந்த ஹைட்ராலிக் ரிலீஸ் பேரிங் தான் ஸ்லீவ் சிலிண்டராகவும் ஒர்க் பண்ணும். இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிளச் பெடல் வந்து திடீர்னு உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா கிளச் பம்ப் பண்ணோன்னே கிளச் பெடல் வந்து வரும். அது இல்லாத இந்த பிரேக் ஆயில் வந்து கிளச் பிளேட் மேலே எல்லாமே பட்டு கிளச் பிளேட்டும் ஸ்லிப் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து இந்த ரிலீஸ் பேரிங் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா கியர் பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணால் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் செட்டாக கிளச் பிளேட்டு கவர் அசம்பிளி ரிலீஸ் பேரிங் எல்லாமே தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ இந்த வண்டிக்கு. இப்போ இந்த வண்டிக்கு வந்து புது பார்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. எல்லாமே ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கோம். மாருதி சுசுகி இது. இது எல்லாமே தான் இப்போ இந்த வண்டிக்கு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் வந்து ஃப்ளைவீல் வந்து நல்லா இருக்குது. அதனால் வந்து ஃப்ளைவீல் வந்து சேஞ்ச் பண்ணல. அதே ஃப்ளைவீல் தான் நம்ம ரப் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஒன்லி கிளச் பிளேட் கவர் அசம்பிளி ரிலீஸ் பேரிங் இது எல்லாமே தான் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ வந்து புது கிளச் பிளேட்டு கவர் அசம்பிளி வந்து இன்ஜினில் வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அப்படியே ப்ராப்பராக நீட்டாக வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கியர் பாக்ஸில் வந்து அந்த ஹைட்ராலிக் ரிலீஸ் பேரிங் ஃபிட் பண்ணி கியர் பாக்ஸ் வந்து இன்ஜினில் வந்து ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து ஹைட்ராலிக் ரிலீஸ் பேரிங்கும் ஃபிட் பண்ணிட்டோம் இப்போது. இதுக்கப்புறமா கியர் பாக்ஸ் வந்து வண்டியில் வந்து ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள் காரும் சர்வீஸ் பண்ணணும்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஷாப் வந்து திருவள்ளூரில் தான் இருக்குது. பெஸ்ட்டாக பண்ணி தரலாம்.